வணக்கம். அன்பு வாசகர்களுக்கு வணக்கம். இது உங்கள் மைண்ட் கேம்பஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு கதை சொல்லலான்னு என்னை வாக்கிங்கில் ஒரு கதை சொல்லலான்னு முடிவு பண்ணேன். சிங்கம் காட்டுக்கே ராஜா, இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது கொஞ்சம் தலைக்கணத்தோட நான் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு மற்ற மிருகங்கள் எல்லாம் கொஞ்சம் மிரட்டி வந்துட்டு இருந்துச்சாங்க. போகிற வர மிருகங்கள்ட்ட எல்லாம் மரியாதை பண்ண சல்யூட் அடி அப்படின்னு தன்னோட வாணியிடத்தை மிரட்டிகிட்டு இருந்துச்சான். இப்படியே நாட்கள் கடந்தன. ஒரு 2-3 நாள் இதே தலைக்கணத்தோட திமிரோட காடு முழுக்க எல்லா மிருகங்களையும் பண்ணிட்டு இருக்கு. அப்போது ஒரு நாளுக்கு அதோட தலைக்கணத்தை தற்பெருமை தாங்க முடியாமல் வர மிருகங்கள்ட்டெல்லாம் இந்த காட்டுக்கு யார் ராஜா, இந்த காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு கேள்வி கேட்டுது. அந்த மிருகங்களும் பயந்துக்கிட்டு தாங்கள் தான் ராஜா, தாங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லி பதிலளிக்கவும் இன்னும் அதுக்கு தற்பெருமை கூடிக்கிட்டே போயிடுச்சு. இதே தற்பெருமையோடு நடந்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல யானை வந்திருக்கு. யானை வந்தோடனே சிங்கம் அதுகிட்ட போய் யார் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு கேட்டுச்சான். யானை அதை எதையுமே பொருட்படுத்தாமல் அது பாட்டு போயிட்டு இருந்தான். மறுபடியும் பின்னாடி போய் இந்த காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு கேட்டுச்சான். அப்பையும் கண்டுக்காமல் போகும். கோவம் வந்து சிங்கம் போய் யானைக்கு முன்னாடி வழி மறிச்சு நின்றுட்டு இந்த காட்டுக்கு ராஜா யாருன்னு ஒன்றை கேட்டுட்டு இருக்கிற சொல்லாமல் போகிற அப்படின்னோடனே சிங்கத்துக்கு யானைக்கு கோவம் வந்து சிங்கத்தை தும்பிக்கையால் சுருட்டி பிடிச்சி சுழட்டி ஓங்கி ஒரு அடி அடிச்சிச்சான். சிங்கம் தட்டு மாதிரி எந்திரிச்சு வந்து யானைகிட்ட கேட்டுச்சான், ஏன் என்னை அடித்தேன், நான் உன்னை யாருன்னு தானே கேட்டேன் அப்படின்றதுக்கு சிங்கம் சொன்னாச்சான், அதான் பதில் சொல்லிட்டேன்ல அப்படின்னுச்சான். சில சமயம் நம்ம தற்பெருமையினால் நம்ம பலர்கிட்ட நமக்கு ஒரு பெருமை இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து வெளிக்காட்டிக்காமல் நம்ம வாட்டுக்கு இயல்பாக நடந்து கடந்து போயிடணும். இதான் அந்த கதையிலேருந்து நமக்கு வர நீதி. இன்னொரு விஷயம், யாருக்கும் கேள்விக்கு பதிலை செய்கையால் தான் காட்டணும். அதான் பதிலாக சொன்னால் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு மனசு இருக்காது. செய்கையாக காட்டினா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. இது இன்னொரு கருத்து. வேறு உங்களுடைய கருத்து எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். காணொலியை கண்டதுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உங்கள் மைண்ட் கேம்பஸ் பண்ணி வாழ்க வளமுடன்.